ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இவங்க உண்மையில் யார்? இவங்க எதுக்கு கன்னி ராசியில் பிறந்திருக்கணும்? அதுக்கு கர்ம ரகசியம் என்ன? அப்படிங்கிற ஒரு டெப்த்த சொல்லுங்கய்யா. சேவகன் அர்த்தம். ம். சேவைக்காகவே பிறந்தவன். நல்ல வியாபாரி. ம். நல்ல நிபுணத்துவம். அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அறிவு சேவைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. ம். அதை கொடுக்கறதே கன்னி தான். ஒரு மந்திரி மாதிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆலோசனை கூறுவதும் அது மாதிரியான சர்வீஸ் பண்ணுறதும் அக்கௌண்ட்ஸுனாலே 6 தான். ம். காலச்சக்கரத்துக்கு 6 அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். மெர்க்குரின்னு சொல்கிறோம். ம். மெர்க்குரி ஒன்றா பாதரசம். அது ஒட்டாது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அது பாட்டுக்கும் அது ஃப்ளோவில் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைன் ஆர்ட்ஸ், கவிதை, இலக்கியம் மற்றும் திரைப்படங்கள், வசனகர்த்தா, அது போக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே புதன் தான். அப்படிப்பட்ட ஒரு அறிவு தாகத்துக்காக பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருவோம். சிறப்பு. அதாவது கலை கலை சார்ந்த விஷயம் உள்ள வரது வாய்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக. அதில் வந்து உள்ளே பார்க்கும்போது அவங்க வந்து ஓரளவுக்கு கெப்பாசிட்டி எப்படின்னா ஆளுமை திறன். ஒரு 4 பேரை மேனேஜ் பண்ணுவேன், ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுவேன். ஒரு கம்பெனின்னா எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க, அந்த ஒரு மென்டாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலைத்துறையில், ஆன்மீகத்துறையில் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இது மாதிரியான வழிபாடுகள். இன்னும் சொல்லப்போனால் ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ சயின்ஸில், விவசாயத்தில், இதெல்லாம் கூட அவங்களுக்கு உண்டு. அதுபோக நமக்கு வந்து காவல்துறை மற்றும் ரியல் எஸ்டேட்டு, ஆயுதங்கள் தயாரிக்கிறது, அதாவது இப்போ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதுக்கு கருவிகள், ஸ்போர்ட்ஸ் கருவிகள், இது எல்லாமே சேர்ந்து வரும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமாங்க? ஆமாம், கன்னிக்கு வந்து அதுக்காகவே படைக்கப்பட்டது. ஃபினான்ஸினுடைய மொத்த உருவம் தானே புதன். ஆனால் வியாபார ஃபைனான்ஸ்னு எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து இருக்கும், அது புதன் ஆகாது. இது வந்து என்னென்னா பேசி சம்பாதிக்கிறது அல்லது வர்த்தகம் செய்து சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி புதனாக வேலை செய்யும். இவங்க கர்மாவில் வந்து இவங்க வந்து ஒரு பாசம், நேசம், ஒரு சகோதரத்துவம், இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது தான் இவங்க கர்மாவில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். ஒதுங்கி இருக்கிறது, ரிசர்வ் டைப் அப்படின்னு சுருக்கமாக சொன்னால் கன்னி. அற்புதம் ஐயா. அதே மாதிரி இந்த 144 அதுக்கான டெஃபனிஷனை கொடுத்துருங்க. 1 12ஆக மாறுதல், அதுபோல 12 ராசிகள் 12ஆக பெருகுதல். இவ்வளோதான் அதில் விஷயம். கன்னிங்கிற ராசி 1, அதுக்கு 2ஆம் இடம் துலாம். அந்த 1 2ஓட இது பண்ணால் அது ஒரு எண்ணிக்கை. அந்த கன்னி விருச்சிகத்தோட தொடர்பு கொண்டால் அது ஒரு எண்ணிக்கை. இப்படியே கன்னியிலிருந்து சிம்மம் வரைக்கும் 12ஆக பெருகுது ஒரு ராசி. கன்னிக்கு கிடைச்சது 12 ராசி இருக்கு. 2ஆம் இடம் என்கின்ற பேச்சு, 3ஆம் இடம் என்கின்ற தைரியம், 4ஆம் இடம் என்கின்ற இடம், வாகனம், கல்வி, 5ஆம் இடம் என்கின்ற கலைத்திறமை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த 12 அந்த 12ஆக மாறுது. அப்போ 12 × 12 144. சிறப்பு. இந்த 144 சூத்திரங்களில் தான் நாம் வந்து அதாவது நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான படிப்பு, தொழில் எல்லாம் பெருகிடுச்சு. குடும்ப உறவுகளே அப்படி ஆயிடுச்சு. அப்போ அதில் வந்து சூட்சுமமாக கண்டுபிடிக்கணும்னா இந்த தொடர்புகளை வச்சு தான் கண்டுபிடிக்கும். 144 தொடர்புகள். இந்த நவகிரகங்கள் வந்து இந்த கன்னி ராசிக்கு எந்தவித பலன்கள்லாம் தரப்போகிறாங்க? அதாவது இப்போ 9 கிரகங்களுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். சூரியன் அப்படின்னா தந்தை, சந்திரன் அப்படின்னா தாய், செவ்வாய் அப்படின்னா சகோதரன். இது வந்து பொது, இது வந்து பொது ஜோதிட கருத்து. ஆனால் நம்ம கன்னிக்குன்னு எடுக்கும் பொழுது நமக்கு சூரியன் யார் அப்படின்னு பார்க்கணும், நமக்கு சந்திரன் யார், நமக்கு செவ்வாய் யார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கன்னிக்கு வந்து 9 கிரகமும் 9 கேரக்டராக மாறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பாவை சொல்லணும், எங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் அது நம்ம ஜென்ரலாக என்ன எடுப்போம்? ரிஷபராசி 9ஆம் இடம், அதுக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு எடுப்போம். அப்படி எடுத்தால் அது பொது கணக்கு. டெப்த்தாக போய் நான் வந்து கன்னியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்,
எனக்கு அப்பாவை குறிக்கிறது யார் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், கன்னியினுடைய ஆரம்பத்தில். அப்போ ரிஷபத்தினுடைய ஆரம்ப புள்ளி எங்கே? அதே சூரியன் தான் ஒழுங்கும், 1 5 9 கனெக்ஷன். அப்போ நம்மளும் சூரியனாக வேலை செய்வோம், எங்கள் அப்பாவும் சூரியனாக இருப்பார், அதே மாதிரி என்னுடைய குழந்தையும் சூரியனை கனெக்ட் பண்ணுது. அப்போ நம்ம ஜென்ரலாக சொல்கிறது சூரியன்னா ஜென்ரலாக அப்பான்னு சொல்லுவோம். இப்போ இது நம்ம கேரக்டரும் சூரியன், பையன் கேரக்டரும் சூரியன், அப்பா கேரக்டரும் சூரியன். அது மாதிரி இப்போ நீங்கள் அஸ்தத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, நம்ம கேரக்டரும் சந்திரன், பையன் கேரக்டரும் சந்திரன், அப்பா கேரக்டரும் சந்திரன். இப்போ நீங்கள் சந்திரன் நினச்சிட்டு உடனே அம்மாவுக்கு போயிடக்கூடாது. அந்த புள்ளி பாவத்தை காட்டுதில்ல, அப்போ அந்த கிரகம் வந்து சந்திரன் வந்து அப்பாவுக்கு புள்ளி காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து அஸ்தத்தில் பிறந்திருக்கேன், எங்கள் அப்பா வந்து ரோகிணியாக வேலை செய்வார், என் பையன் வந்து திருவோணமாக வேலை செய்வார். இந்த 3மே சந்திரனாக தான் வேலை செய்வாங்க. அந்த கிரகம் என்பது ஒன்று தான், நட்சத்திரம் தான் வேறு. அப்போ சந்திரனாக நமக்கு டிஎன்ஏ கனெக்டிவிட்டியை தர்றாரு. அப்படியே ஒவ்வொன்றா வந்தீங்கன்னா பணம் தர்றது யாரு, மனைவி உறவுகளை தர்றது யாரு, இப்படியே ஒவ்வொன்றா போய்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ அதையும் கேட்டுருவோம். இப்போ மனைவி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம். என்னன்னா கன்னிக்கு வந்து உபயலகமாக வருது, உபய ராசியாக வரக்கூடியதுனால அந்த கலத்தரஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் சர்க்கியூட் ரீதியாக கொஞ்சம் நம்ம காலச்சக்கரத்தை பற்றி பேசும்போது திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப மைனஸ் தான் அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ என்னன்னா சர்க்கியூட் ரீதியாக நம்ம உள்ள இருக்கிற ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை பற்றி தொட்டு கொஞ்சம் டெப்த்தாக போகிறோம். போகும்போது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ உத்தரத்தில் பிறக்கிறோம், அது ஒரு பாதம் மட்டும் அங்கே மீனத்தில் வந்து குருவாக வருவார், கடைசி குருவினுடைய கடைசி பாதம். அப்போ உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை துணை குருவை அடையாளம் காட்டும். புரட்டாதி. ஆமாம். 2 3 4 பாதங்களும் மற்றும் அஸ்தம் ஒரு பாதமும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அடையாளம் காட்டும், உத்திரட்டாதியை காட்டும். அப்போ பாருங்கள், ஒரு புள்ளி மாறும்போது கேரக்டரே மாறுது. குரு வேறு கேரக்டரு, சனி வேறு கேரக்டர். அப்போ நாம் எந்த புள்ளியில் பிறந்தோங்கிறத பார்க்காம நம்ம 19 எடுக்கக்கூடாதுல்ல. அப்போ நம்ம வந்து அந்த சனி கேரக்டருக்கு என்ன வேல்யூவேஷன் கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட முதிர்ந்த மனைவி அல்லது கணவன் எடுத்துக்கணும். இப்போ நேற்று கூட ஒரு ஜாதகம் வந்தது, 35 வயசு பெண்ணு, 30 வயசு பையன். பையனுக்கு வில்லிங்க இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க. இன்றைக்கி அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எதனாலன்னா சனினால். ஸோ சனி முதுமையான வாழ்க்கை துணை. அதுக்கப்புறம் புதன். இப்போ புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்து செவ்வாயினுடைய 2 புள்ளி இருக்கு இல்லையா, அதில் பறக்கிறவங்களுக்கு அங்கே புதன் வந்துடுவார். இப்போ இந்த புதன் வரும்போது படித்த ஒரு வாழ்க்கை துணை, ஜோவியலாக இருக்கிறது, நகைச்சுவையாக பேசுகிறது, நல்ல பழகி ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை. அப்போ ஜோக்கெல்லாம் அடிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்படி நம்ம தரம் பிரிச்சுக்கலாம், அப்படி வாழ்க்கை துணை பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம காலச்சக்கரத்தை வச்சுக்கிட்டு ஜென்ரலாக சொன்ன பாயிண்ட்டு இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதா? கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இந்த கிரகங்கள். இப்போ வாழ்க்கை துணை கிரகத்தை 3 விதமாக சொன்னேன். ஒன்று குருவா சொன்னேன், சனியாக சொன்னேன், புதனாக சொன்னேன். இந்த கிரகங்கள் ஒற்றைப்படை பாவங்களில் இருந்தால் நல்ல வாழ்க்கை. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் நல்ல வாழ்க்கை. அதே 2 4 6 8 10 12 இந்த இரட்டைப்படையில் இருந்தால் ஒரு அதிருப்தியான வாழ்க்கை. சில பேருக்கு 8 12ன்னா நரகமான வாழ்க்கை. சில பேருக்கு 6 12 தொடர்பு கொள்ளும்போது டைவர்ஸ் ஆகிற வாழ்க்கை. இப்படி தான் இந்த பாவங்கள் வேலை. பணம், பெயர், புகழ் இதெல்லாம் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இவங்க உபயராசியாக இருக்கலாம், ஆனால் பணம் வந்து சரராசி. 2ஆம் இடம் துலாம் வந்து சரராசி, வளர்ச்சி அடையக்கூடியது. தன்னுடைய கையிருப்பு பணம் என்பது பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ச்சி தான் அடையுமோ, வீழ்ச்சி அடையாது. அப்போ அதில் ஒரு கணக்கு எடுக்கும்போது சுக்கரனுடைய வீடாகவும் இருக்குது, அங்கே உள்ளுக்குள்ளே வந்து நட்சத்திரம் பாருங்கள், ராகுவாகவும் குருவாகவும் இருக்காங்க கிரகம். இப்போ 2மே பிரம்மாண்டம், ராகுவும் பிரம்மாண்டம், குருவும் வந்து மொத்த பணத்துக்கு அதிகாரி. அப்போ அதுதான் கன்னிக்கு ஸ்பெஷல். இந்த குருவும் ராகுவும் இந்த 2 6 10லேயே இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார அதிர்ஷ்டவான்னு சொல்லலாம். நல்ல ஒரு இயற்கையிலேயே வரம் கொடுத்துருக்கு, இவங்க வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க,
பெரிய பணத்தை அனுபவிக்கக்கூடிய வரமுள்ளவர்கள்னு சொல்கிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் தரக்கூடிய கிரகம் இதுங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் அட்டமாதிபதி செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு பக்கம் காமன் சப்ஜெக்ட். ஆனால் உள்ளே பார்க்கும்போது சுக்கிரனே ப்ராப்ளம் ஆகிறார். கேது சுக்கிரன் இந்த 2 பேரும் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிறார். இப்போ இந்த கேது சுக்கிரனுடைய இது வந்து என்னென்னா, கெட்டு போச்சுன்னு வைங்க, 8லேயோ 12லேயோ தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு சிலருக்கு இளமையில் வந்து அசிங்கம் அவமானம். எதனால்? பருவ கோளாறுகள்னால அதில் வர்றது கொடுக்கும். அதே கேதுவாக இருக்கும் பொழுது தீய வழிகளில் போயிடுறது, இந்த போதை பழக்கங்களில் போயிடுறது. அப்படி இல்லை, ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது. 8-12 மிகப்பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் கூட அந்த உடல்நிலை சீராகாமல் அவஸ்தைப்படுறது. இப்படி அது நெகட்டிவான கிரகம் என்பது கேதுவும் சுக்கிரனும். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே கேது சுக்கிரன் வந்து தப்பு பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால், இந்த கேது சுக்கிரன் வந்து இரட்டைப்படை பாவங்களில் அமையாமல் இப்போ 3, 7, 11, 5 இப்படியெல்லாம் அமைஞ்சதுன்னா அது தப்பு பண்ணாது. அது வந்து கெட்ட கிரகம், கெட்டு போகுதுன்னு அர்த்தம். எது வந்து 8-12க்கு வலிமையாக இருக்கோ அதுதான் கெடும். பண வசியம் செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் பற்றி சொல்லுங்க. மந்திரங்கள் இப்போ நம்ம ஆரம்ப புள்ளி சூரியனாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ வந்து நம்ம முருகனை கும்பிட்டுக்கலாம். அதே சந்திரனா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா காளியை பிடிக்கும். அதாவது காளி ஸ்தலங்கள், துர்க்கை ஸ்தலங்கள் இது மாதிரி போயிட்டு வரலாம். அது காளியில் வந்து பல ரூபங்கள் இருக்குது. வாராகி இருக்குது, பைரவி இருக்குது, இது மாதிரி பல வகையில் போய்க்கலாம். மாரியம்மன் இதெல்லாம் கூட சக்தி பீடங்கள்லாம் அடங்கும். அதே உங்களுக்கு செவ்வாயில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, அதாவது சித்திரை நட்சத்திரத்தில், அப்போ வந்து உங்களுக்கு குருவை பிடிச்சிக்கணும். தட்சிணாமூர்த்தி, குபேரன், திருச்செந்தூர் முருகன் இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ இப்படி இது பண்ணும்போது பீஜ மந்திரங்கள்னு எடுக்கும்போது இந்த கிரகங்களுக்கு எடுக்கணும். இந்த 3 பேர் அப்படின்னு கிரகங்கள் எடுக்கும்போது முருகனுக்கு வந்து இப்போ வந்து துலா ராசியில் இருக்கிற செவ்வாய் அப்படின்னா, அந்த சித்திரைங்கிறது வந்து என்னத்தை சொல்லுதுன்னா வில்வ மரத்தை குறிக்குது. அப்போ ஒரு முருகன் கோயிலில் வில்வ மரம் இருக்கிற முருகன் கோயில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி விஸ்வகர்மான்னு சொல்கிறது. விஸ்வகர்மா அப்படின்னா கார்பெண்டர் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை மாதிரியான விஸ்வகர்மாவையும் வழிபடலாம் தேவதையா. அது மாதிரியான நபர்களையும் நம்ம வந்து அரவணைச்சு போயிட்டு இது பண்ணலாம். ஓம் சரவண பவ பீஜ மந்திரம். அதே சந்திரன் புள்ளியில் இருக்கிறவங்களுக்கு ராகுன்னு சொன்னேன் இல்லையா, காளி இதுக்கு வந்து ஓம் க்ளீம் காளியை நமக, இது ஒரு பீஜ மந்திரமாக வச்சுக்கலாம். ஓம் தும் துர்காய நமக, துர்காயை நமக அப்படின்னு வர மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இவங்களுக்கு வந்தோம்னா குருவுக்கு வந்தீங்கன்னா ஓம் கும் குரவே நமக, சிம்பிளாக அதை பண்ணிட்டீங்களான்னு அது வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ வந்து செந்தில் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்து நம்ம அதிகமாக போற்றி சொல்லணும். அந்த மாதிரி செந்தில் ஆண்டவரே போற்றி அப்படின்னு கூட நம்ம போற்றி சொல்லலாம். இது வந்து அந்த கலர்கள், அந்த வடிவங்கள், குறியீடுகள் இதெல்லாம் வந்து அந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திர குறியீடுகளை இயக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கிறேன். நன்றி.